வெல்கம் பேக் டு சேனல். நம்ம விஷாலோடைய ஆக்டிங், டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளேயில் இன்னைக்கு தியேட்டரில் வெளிவந்திருக்கிற ஒரு தமிழ் ஆக்ஷன் கிரைம் ட்ராமா மூவி தான் மகுடம். ஸோ படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த படத்தில் நம்ம விஷால், அஞ்சலி, துஷ்ரா விஜயன், ஜான் விஜய்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம விஷால் மொத்தமாக டபுள் கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒன்று லிங்கா கேரக்டர், இன்னொன்று கிருபா கேரக்டர். இப்போ இந்த படத்தோட சிம்பிளான கதைன்னு பார்த்தாக்க, கதையில் நம்ம விஷால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவர் அண்ட் துஷ்ரா விஜயன் கூட ஒரு நல்ல ஃபேமிலியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு கார் வாங்கணும்னு ஆசை. நிறைய அவமானங்கள், நிறைய பிரச்சனைகளை தாண்டி எப்படியோ ஒன்று கார் ஒன்று வாங்கிடுறாரு, ஒரு BMW காரு. அந்த கார்னால நம்ம விஷாலுக்கு வந்த பிரச்சனை அது பாஸ்ட்ல நடந்த ஒரு வயலண்டான ட்ராஜடி. ஸோ அந்த ட்ராஜடி மறுபடியும் நம்ம விஷாலுக்கு வந்ததுனால என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதையும், இன்னொரு பக்கம் வயசான விஷால் கேரக்டருக்கும் இந்த கரண்டா இருக்கிற விஷால் கேரக்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதையும், ஸோ அஞ்சலிக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் பாஸ்ட்ல அண்ட் கடைசியில் என்ன மாதிரியான ரிவெஞ்ச் ட்ராமா வந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாவே இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்துல சீன்ஸா பாக்குறப்ப ஒரு சில சீன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். குறிப்பா அஞ்சலியோட ஃபைட் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல அல்டிமேட்டா இருக்கும். அந்த ரத்தம் தேய்க்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து வேற லெவல் வெறித்தனமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம விஷாலோடைய ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு பெருசா செட் ஆகல. ஸ்கிரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி ஃபிளாஷ்பேக்ல ஒரு குத்துப்பாட்டு ஒன்று வரும், அந்த குத்துப்பாட்டும் நல்லா இருந்துச்சு. மிச்சப்படி இந்த படத்துல எதுவுமே நமக்கு பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. குறிப்பா இவங்க ஃபிளாஷ்பேக்ல சொன்ன விதங்கள் எல்லாமே வந்து கதையா பாக்குறப்ப ஓகேவா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே ஒரு மாதிரி ரொம்ப கிரிஞ்சு பண்ணி எடுத்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இவங்க தமிழ் படத்தை எடுக்கல, தெலுங்கு கலந்த ஒரு தமிழ் படத்தை எடுத்திருக்காங்க. அதனால தான் மகுடம்ன்ற ஒரு ப்ராடக்ட் நமக்கு வெளில வந்திருக்கு. ஸோ விஷாலோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. அந்த லென்த்தாக போடுறதுனால நமக்கு நிறைய இடத்துல தூக்கம் வரவும் செய்யுது. குறிப்பாக சொல்ல போனால் ஸ்டார்டிங் ஒரு 30 மினிட்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக தான் இருந்துச்சு. என்னடா இது கதை, என்னடா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக காட்டுறாங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக காமிச்சு நாம் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்கிறேன்னு பேரில் போட்டு அறுத்துட்டாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் மொக்கையாக இருக்குன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபும் அதை விட மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. நான் சொன்ன சில சீன்ஸ் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. மிச்சப்படி படமாக பார்க்குறப்ப இது ஒரு மொக்கையான ஒரு படமேடா அப்படின்ற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஓவரால் இந்த படம் பார்த்துட்டு வெளில வரப்போ எதுக்கடா அந்த படத்தை பார்க்க வந்தோம் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ரொம்ப யோசிக்க வச்சது இந்த படம் தான். இவங்க சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில சீக்வன்ஸை வந்து நல்லா அழகாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் அது அந்த அளவுக்கு பெருசாக ஒட்டவும் இல்லை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல லென்த்தான ஃபீல் கொடுத்தனாலே என்னவோ இந்த படம் செம போரிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஓவரால் இந்த படத்தை நல்லா எடிட்டிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளேயே கொடுத்துருந்தா இந்த படம் நல்லாவே வந்திருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவரால் விஷால் வந்து ஒரு நல்ல அட்டம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் ரெண்டுமே பண்ணிக்கிறதுனால பாராட்டலாம். ஆனால் அந்த அளவுக்கு இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் போய் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஆக்சுவலி இந்த படத்தை நீங்கள் யாராவது பார்க்க வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தோட டீசர் கட்ஸ் தான் மேக்ஸிமம் பார்த்துருப்பேன். ஆனால் ட்ரெய்லரை வந்து பார்த்துனா கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பேன். நான் என்ன நினச்சேன்னா மார்க் ஆண்டனி மாதிரி இந்த படத்தை நல்லா சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நம்பி போய் பார்த்தேன். ஆனால் விஷால் அண்ணா நம்மளை ரொம்ப அழகாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. ஏன்டா படம் பார்த்தோன்னு ஆயிப்போச்சு. எனக்கு மட்டும் தான் இந்த படம் பிடிக்கலையோ நினச்சா தேட்டரில் பார்த்தா எவனுக்குமே இந்த படம் பிடிக்கல. எல்லாரும் கழிவழி தான் ஊற்றிட்டு போனாங்க. அந்தளவுக்கு தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. படத்தை வந்து ஒரு 3 மணி நேரம்லாம் எடுக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஆடியன்ஸ்க்கு நல்லா வந்து கிறிஸ்பாக கொடுக்கணும். அதை அவங்களுக்கு கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் கொடுக்கல. இதில் நம்ம விஷால் வந்து கோட்டை விட்டார். இதை மட்டும் நெக்ஸ்ட் டைமில் கரெக்ட் பண்ணி ஒரு நல்ல கிறிஸ்பாக கொடுக்க ட்ரை பண்ணாருன்னா மேபி அவர் சொல்ல வந்த கதை, அவர் சொல்ல வந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி நல்லாவும் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ்க்கு பார்க்கலாம் அது நடக்குதா இல்லையான்னு. ஓவரால் மகுடம் மூவிக்கு வந்து எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. நான் சொன்ன சில சீன்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்குது. மிச்சப்படி படமாக பார்க்குறப்ப இது சூரமக்க படம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது. அதனால் இந்த படத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யாரையாவது பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மகுடம் படத்துக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு அமுச்சு விட்டு பழி தீர்த்துக்கோங்க. ஓவரால் அதுக்கு மட்டும் தான் இந்த படம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். மிச்சப்படி என்டர்டைன்மெண்ட்டாக இந்த படம் வந்து ஒர்த்தே கிடையாது. குப்பையில் போட வேண்டிய ஒரு படம் அப்படின்ற மாதிரியே நம்மளை வந்து தள்ள வச்சுட்டாங்க. ஸோ விஷால் நல்லா ஒரு மாதிரி நல்லா ட்ரை பண்ணியிருக்காப்புல, நல்லா பாராட்டலாம் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் 3 மணி நேரத்தை போட்டு நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால் பாராட்டலாம் தோணல, கழி ஊற்ற தான் தோணுது. ஓவரால் இந்த படத்துக்கு வந்து எனக்கு என்ன மார்க் கொடுக்குறேன்னே தெரில. ரேட்டிங்ஸ்னு பார்த்தாக்கா ஒரு சில சீன்ஸ் தான் நல்லா இருக்குது. அதுக்கு வச்சு நான் என்ன ரேட்டிங்ஸை போடுறேன்னு தெரில. ஸோ யோசிச்சு பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். மேபி விஷால் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கே பிடிக்காமல் போகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இந்த படத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே அந்த லட்சத்தில் இருக்குது. விஷால் அண்ணாவை தயவு செஞ்சு கொஞ்சம் தெலுங்கு மூவிஸ்லாம் பார்க்க விடாமல் தவிக்கணும். அதனால தான் வந்து ஒரு தெலுங்கு படத்தை நைட்டு உட்காந்து 2 பார்த்துட்டு போல இருக்குது. அதனால தான் மகுடம் படத்தோட ஸ்கிரீன் பிளேயில் நிறைய தெலுங்கு வாடெல்லாம் அடிக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்.